பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கைக்குரிய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கண்பானவர்களே, தேவன் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்க. நீங்கள் என்ன காரியத்திற்காக நீங்கள் தேவனை நம்புகிறீர்களோ அந்த காரியத்தில் இரட்டிப்பான நன்மையை தருவேங்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஏசாயா 42 வாசிக்கும்போது, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? எப்பா, உன் பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, உன் போர் முடிஞ்சிருச்சு, உனக்கு அந்த காரியத்தில் இரட்டிப்பான பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ரெண்டாவது சொல்கிறாரு, ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வெட்கம் அடைந்தீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்துல கர்த்தர் சொல்கிறாருங்க, நான் இரட்டிப்பான பலனை தருவேன். எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனைக்கு முடிவு கர்த்தர் உண்டு பண்ண இருக்கிறார். தேவனிடத்தில் நம்பிக்கையாய் அவருடைய பாதத்தில் காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்பது உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம், உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருகிற இடம், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய இடம் தேவனுடைய பாதம் மட்டுமே. அவருடைய பாதத்தில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு கூட வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு போராடுகிற அந்த போரை நான் இன்னைக்கு நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேங்க்யூ லார்ட். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்து விட போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 49:9 சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளுக்கும் அவர்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களை காப்பாற்றி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற எல்லா பாதைகளிலும் உனக்கு நான் மேய்ச்சலை கட்டளையிடுவேன், ஒரு செழிப்பை நான் கட்டளையிடுவேன், ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு.
நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கையோடு தேவனுடைய பாதத்திற்கு கடந்து வாங்க. கட்டாயம் தேவன் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களை காப்பாற்றி, ஓ தேங்க்யூ லார்ட், உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் காத்திருங்க. கட்டாயம் அற்புதம் நடக்கும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் தேவனுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு வருகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து நீங்கள் அவர்களை விடுதலையாக்கப் போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுடைய நன்மையை அவர்கள் காணட்டும். அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.